மன்னாரில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மன்னார் நகரம் மற்றும் நானாட்டார் பிரதேச செயலர் பிரிவுகளிலே பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மன்னார் நகர பிரதேச செயலர் பிரிவிலே 43 கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 12,469 குடும்பங்களைச் சேர்ந்த 43,623 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நானாட்டான் பிரதேச செயலர் பிரிவில் 3 கிராம அலுவலர் பிரிவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 16 குடும்பங்களைச் சேர்ந்த 56 பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை மன்னார் மாவட்டத்திலே 14 பாதுகாப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு 367 குடும்பங்களைச் சேர்ந்த 1248 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு முதலிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே மன்னார் மாவட்டத்தின் வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் மன்னார் மற்றும் நானாட்டாம் பிரதேச பிரிவிலே 16க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள் பணிக்கமர்த்தப்பட்டு வெள்ளம் தேங்கியுள்ள பகுதிகளிலிருந்து வெள்ள நீர் கடலுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வரும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை விட தற்பொழுது பெங்கால் குறைந்த தாளமுக்க நிலைமையால் மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்பட இருப்பதன் காரணமாக இன்றைய தினம் அனைத்து திணைக்களங்களையும் அழைத்து இந்த பெங்கால் குறைந்த தாளமுக்க நிலைமையினை இவ்வாறு எதிர்கொள்வது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கமைவாக அந்த குறிப்பிட்ட நிலைமையிலிருந்து அந்த பாதிக்கப்படுற மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது மற்றும் தற்பொழுது காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற மாணவர்களை வெள்ள பாதிப்பு உள்ள பிரதேசங்களிலிருந்து இவ்வாறு பாதுகாப்பான முறையில் அவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவது சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் தற்பொழுது உள்ள குறைந்த காற்றழுத்த நிலைமையை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்ட மக்களை மீனவர்களை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அந்த அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இந்த குறித்த குறைந்தழுத்த காற்றழுத்த நிலைமையின் காரணமாக மன்னார் மாவட்டத்திலே 400 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மன்னார் மாவட்டத்திலே சராசரியாக கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியின் 1/3 பங்களவான மழை வீழ்ச்சி 2 அல்லது 3 நாள்களில் கிடைக்கப்படும் பொழுது அது மன்னார் மாவட்டத்திலே பாரிய வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தும். எனவே இதை தடுப்பதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முப்படையினர் மற்றும் போலீசார் மற்றும் திணைக்களங்கள் தொடர்புள்ள திணைக்களங்களுடன் சேர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்போதைய நிலைமையில மன்னார் மாவட்டத்தின் வெள்ள நிலைமை கட்டுப்பாட்டு நிலைமையிலே காணப்படுகிறது. நன்றி.